வெல்கம் பேக் டு சுசுபி. நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி எங்கே இருக்கேன்னா தேனியில் வந்து என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு வந்திருக்கேன். ஹரிஷ் என்னுடைய காலேஜ் நண்பர், அவரோட பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். தேனியில் இருக்குது, பறவைகள்லாம் வளர்த்துட்டு இருக்கான். உள்ளே இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். பெட்லாம் போட்டிருக்கோம். வந்துடுவாங்க. டோலு போலுவா? அது பேரு சுக்கி. அது போந்தா கோழி முட்டை தெரியும்டா. கிரிராஜா பேர் என்ன? கிரிராஜா. இது ஒரு வெரைட்டி, ஃபேன்சி வெரைட்டி கோழி. சாப்பிட நல்லா இருக்குமா? அதை சொல்லு. சாப்பிட முடியாது. சிலுக்கியா? நீ வச்ச பேரா இல்ல இந்த பிரீடோட பேரே சில்கிடா. இல்ல இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறத்துல இருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் வந்து சிக்கு ரெடி பண்ணிட்டு சேலுக்கு வந்துடும். அப்போ நான் அந்த இப்போவே இந்த கான்டாக்ட் நம்பர் நான் கீழே போட்டு வைக்கிறேன். என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழே போட்டு வைக்கிறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க. கான்டாக்ட் வேணும்னா கால் பண்ணுங்க. சரி, கான்டாக்ட் நம்ம கான்டாக்ட் வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கீழே மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். நீங்கள் வந்து ஒன்று கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வித்தியாசமான புறா வளர்க்குறான், அப்புறம் கருங்கோழி வளர்க்குறான், நிறையா கருங்கோழி, அப்புறம் இந்த போந்தா கோழி வளர்க்குறான், அப்புறம் வான்கோழி இருக்குது, வாத்து இருக்குது, வான்கோழிடா, வான்கோழி, அப்புறம் வாத்து வளர்க்குறான். கூடிய சீக்கிரத்தில் மாடும் வளர்க்குறதுக்கான பிளானை போட்டுட்ருக்கான். சொனாலி நாட்டுக்கோழியா? ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான். ஆமாம். எது கருங்கோழி எடுத்தியா? இன்னும் எடுக்கல. பாருங்க, வான்கோழி முட்டை கல்லு மாதிரி இருக்கு. கருங்கோழி. டேய், அது ரெண்டையும் தூக்கி எனக்கு கொடுத்துரு. இது ரெண்டையும் நான் நேற்று நைட்டே ஒரு டீல் போட்டேன். அந்த கருங்கோழி என்ற ஒரு கோழியும் ஒரு சாவலையும் ஒரு பொட்டலையும் நான் தூக்கிட்டு போகிறேன். இதெல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கு. வாங்கோழி ஒன்று வெள்ளையா. ஸோ இன்னும் ஒரு 3 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ போடும் போதெல்லாம் வந்து இவன் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த வீடியோ எடுத்துருவான் அதுக்குள்ள. ஸோ அந்த டைமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து வாங்கி தரேன்.
நான் வாங்கி தரத விட இவனே வந்து உங்களுக்கு தேனிலேருந்து எங்கே அனுப்பணுமோ அங்கேயே அனுப்பிடுவான். ஆமாம், லாஸ்ட் டைம் அப்படி தான் நிறைய பேருக்கு அனுப்பி விட்டான். அதே மாதிரி சண்டை சாதம் வேணும்னாலும் உங்களுக்கு சண்டை சாதம் வேணும், வித்தியாசமான எது சம்திங் ஏதோ பிராண்ட்லாம் இதான் சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் தெரியல. அதெல்லாம் இவன்கிட்ட கேட்டால் சொல்லுவான். சண்டை சாதம் இங்கே கிடைக்குமாடா? சண்டை சாவலும் கிடைக்கும். இந்த நாட்டுக்கோழிக்கு தனியாக வச்சுருக்கேன். சண்டை சாவ குஞ்சு தானே அது? இந்த மனிதர் வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதே காலேஜில் இருந்து எப்படி ஆனாலும் தெரியல. இதுதான் அவனோட தோட்டம். தேனியில் தானாக்காரர் தோட்டம்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் அங்கே தான் உள்ளே தான் இருக்குது. நாங்கள் வந்தது எப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா சுற்றி இப்படி ஆக்சுவலாக இங்கிட்டிருந்து இறங்கி வந்து அந்த ஆற்றை தாண்டி வரணும், இல்லைன்னா இப்படி சுற்றி தான் வரணுங்கிட்டு. ஸோ அதை சுற்றி பைக்கில் அப்படியே அந்த ஹில்ஸ்லாம் கொஞ்சம் ஏறி அப்படியே வந்தோம். இதுக்கு அங்கிட்டு இருந்தோ இந்த சைடில் அதாவது லெஃப்ட் சைடில், எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய ஹில்ஸ் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த ஹில்ஸ் பேர் என்னன்னு தெரில. இந்த சைடு இருக்குது. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே இவனோட தான். இது மட்டும் இல்லாமல் அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மரம்லாம் பார்க்க சரியான ஹைட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக பேராவூரணி தஞ்சாவூர் சைடில் இருக்க மரங்களை விட இந்த பக்கத்து இந்த மலை சைடில் உள்ள மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. தென்னை மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இதை எப்படி இவ்வளோ பராமரிக்கிறான் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவன்கிட்ட கொஞ்சம் கேட்டேன். அதுக்கு வந்து அதான் 24/7 எப்பவுமே ஆள் இருப்பாங்க போல் இங்கேயே மெயினாக. ஆமாம், தேங்காய் இளநீ எல்லாமே சேலுக்கு போகுது. மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எதில் பார்த்திங்கன்னா தேங்காயில். அதே மாதிரி தேங்காய் அவங்களுக்கு வந்து ஆயில் ஐட்டம், தேங்காய் என்ன மாதிரியான ஆயில்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னாலும் அதையும் அரேஞ்ச் பண்ணி தருவான். நீங்கள் அதுக்கும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா பியூர் தேங்காய் எண்ணெய்கள், அப்புறம் தேங்காய் வேணும் அப்படின்னாலுமே அதுக்கும் தேங்காயும் கொடுப்பான். சேம் டைம் மட்டை இந்த மாதிரி பெட்டு போட்டிருக்கான், வெர்மி கம்போஸ்ட் பெட்டெல்லாம் போட்டிருக்கான். அந்த பெட்லேருந்து உள்ள இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேணும்னாலும் அது வந்து அவன் கொடுப்பான். திரும்ப நான் தான் சொல்லுவேன், கமெண்ட்டில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவனோட காண்டாக்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நான் இது பண்ணி கொடுப்பேன். இங்கேன்னு இல்லை, அதே மாதிரி தஞ்சாவூர் சைடில் உள்ள தென்னங்கன்று இருக்குது மெயினாக. இது வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு நார்மல் விலாக தான் போடுறேன். இதை தஞ்சாவூர் சைடில் உள்ள தென்னங்கன்று இருக்குது தெரியுமா? அந்த சைடில் வந்து நிறையா தென்னங்கன்று வெரைட்டியான தென்னங்கன்றுகள் வந்து தென்னங்கன்றுகள் கிடைக்குவாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வேணும்னா கூட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய நண்பர்கள் மூலமாக நான் உங்களுக்கு கேட்டு நான் உங்களுக்கு தரேன். அது ஏன்னா நான் அங்கே தான் இருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளோதான். குஞ்சு பிறந்ததுலேருந்து ஒரு வாரத்தில் F1 சொல்லிட்டு ஒரு சொட்டு மருந்து கொடுக்கணும்டா. அடுத்து 2வது வாரத்தில் IDBன்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு மருந்து கொடுக்கணும்டா. அடுத்து 30வது நாளில் லசோட்டான்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு மருந்து கொடுக்கணும்டா. அடுத்து 45வது நாளில் RDVKன்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் இன்ஜெக்ஷன் பண்ணணும்டா. சரியா? ஆமாம். கோழி இனத்துக்கு மட்டுமா இல்லை புறாக்கு அப்படி தானே? புறாக்கெலாம் கிடையாது. புறாக்கு வந்து அதுக்கு இம்யூன் பவர் அதை விட கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும். அதனால சரி, இப்போ கோழிக்கு தான் அது. கோழிக்கு தான் அது. அப்புறம் டிவார்மிங் இடையில ஒரு தடவை பண்ணணும்டா. மாதத்துக்கு ஒரு தடவை டிவார்மிங் பண்ணணும்டா. டிவார்மிங்னா குடல் புழு நீக்கம். ஏன்னா அது வந்து கோழியோட க்ரோத் அதிகமாக இருக்கிறதுக்காக அதை ஊற்றணும்டா. ஏன்னா அது நேச்சுரலாகவும் கொடுக்கலாம், கெமிக்கல் ரீதியாகவும் கொடுக்கலாம்டா. டிவார்மிங். ஆமாம், கெமிக்கல்னா அல்பாமர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குடா. அது டிவார்மிங் சிறப்புடா. அது கொடுக்கலாம். 1 கிலோ வெயிட்டுக்கு 1 ml கொடுக்கலாம். என்ன அது கொடுத்தா வந்து கோழியோட இது அதிகமாகும். அதோட வயிற்றில் இருக்கிற அந்த புழுன்னு சொல்லுவாங்க, கொக்கி புல்லுன்னு வாங்க, நாடா புல்லுன்னு வாங்க. அந்த புல்லெல்லாம் அதோட டைஜஷன் மருந்து போடாமையா
மருந்து போடாமல் வளர்க்கலாம். அதுதான் அந்த வெளியே இருக்குல்ல, இதெல்லாம் மருந்து போடாமல் வளர்க்குறது. அதே மாதிரி இந்த கோழியை வளர்க்க முடியாதா? இந்த கோழியை வளர்க்கலாம்டா, குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் வளர்க்க முடியாதா? ஏதாவது ஒரு நோய் வந்துடும். ஏதாவது ஒன்றுக்கு வந்துச்சுன்னா அப்படியே பரவிடும்டா. அதனால வேக்சின் பண்ணி தானே வளர்க்க வேண்டியது. சரி வெளியே. ஆனால் இந்த நார்மல் வேக்சின் வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாதுல்ல சாப்பிட்றதுலையோ? நார்மல் வேக்சின்லாம் எதுவும் பண்ணாது. இந்த வேக்சின் வந்து நார்மலு. இது வந்து நமக்கு போலியோக்கு நம்ம தடுப்பூசி போடுறோம்ல, அந்த மாதிரி இதுக்கு ஒரு தடுப்பூசிடா அது. இது வந்து சாப்பிட்ற ஆளுக்கோ இல்லை இதுக்கும் அவங்களாம் அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு வந்து டைமிங் இருக்குது. ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் அப்படி டைம் இருக்கு. அது வரைக்கும் அதை நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணிக்கலாம். சரி சரி. அப்போ நீ சேலுக்கு போகிறது வந்து அந்த வேக்சின் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சேலுக்கு கொண்டு வருவார். கறிக்கு வேறடா, நான் சிக்ஸாக சேல் பண்ணிடுவேன்டா. இப்போ கறிக்கு கொடுக்கணுன்னா நான் 45 நாளே கொடுத்துருவேன். இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லையே. இப்போ கறிக்கு வாங்கிக்கலாமேன்ட்டா. சரி சரி. கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம் எப்போனாலும். சிக்குக்கு தான் அந்த மஸ்ஸு வேணும்னா நம்ம வந்து அந்த 45 days வரைக்கும் அந்த ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேலுக்கு கொண்டு போகணும், மார்க்கெட் கொண்டு போனோம்னா அதுக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது. அதையும் தாண்டி அதுக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா அது வந்து நேச்சுரலாகவே அதுக்கு இம்யூன் கம்மியாக இருக்குது. அந்த வேக்சின் அதோட உடம்புக்கு சப்போர்ட் ஆகலை, அதனால அது வீக் ஆகி செத்துருச்சுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இந்த கருங்கோழியெல்லாம் இம்யூன் அதிகமாக இருக்கும். அது மத்திய பிரதேசிலேருந்து அது நேட்டிவ் கொண்டது. அது காட்டு கோழின்னு வாங்க, காட்டுலேருந்து சரியான கோழி. அதுக்கு நேச்சுரலாகவே இம்யூன் அதிகமாக இருக்கும் கம்பேர் பண்ணுறப்போ, நம்ம நாட்டுக்கோழி கம்பேர் பண்ணுறப்போ. அப்புறம் ஏன் ஆனால் நம்ம ஆளுங்க அதிகமாக அதை இது பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா கறி கருப்பாக இருக்குது, சாப்பிட கொஞ்சம் வியர்டாக இருக்கும்ல பார்க்குறப்ப. நம்ம நார்மலாக இருக்க கறியை சாப்பிட்டு பழகிட்டோம். அங்கே இருக்கவங்கள பார்த்தோன்னா இதுதான் இவங்க நார்மலாக கன்சியூம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது நார்மலாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம நாட்டுக்கோழியை விட அந்த கோழி தானே கொஞ்சம் ஹெல்த்தியானது, கருங்கோழி. ஹெல்த்தின்னா என்ன, ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில். ப்ளஸ் வந்து சில டிசீஸ்க்கெலாம் நல்லதுன்றாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. கையோட்டா குத்துமா? மொத்தம் குத்துது இல்லை, விரட்டி வரட்டி குத்துந்தி. அதெல்லாம் அந்த புறம் வெளில போக முடிச்சா? என்ன புறா என்னது? இது வந்து ஹங்கேரியன் சொல்லுவாங்க. ஹங்கேரியன் ரகமா? எல்லா புறாவுக்கும் சாப்பாடு கொடுப்போமா? ஓகே. ஒரு பால் இருக்கும், அதோட வயிற்றுலேருந்து வரும். அந்த பாலும் சரி 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 இந்த அதை எடுக்குது. இது ஹங்கேரியன் தானா? இது ஹங்கேரியன் இல்லை, இது நார்மல் பவுடர். நார்மல் பவுடர் நிறைய நாம இருக்கு சாப்பிடலாம். ஏடா இது மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கு. பியூட்டி ஃபார்மர். அப்படியா? இவ்வளோ தைரியமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்டா, அது என்னோட ஃப்ரெண்டுடா. அது அங்கே கொடுக்க வேண்டா. ஏன்னா கீழே வீடா ஏறா. இப்போ எங்கே போகிற? ஆற்றுக்கு போகணும். ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயேன் இங்கேருந்து. எது? ஏய் இதா எந்த ஆறு இது? வைகையா? இங்கேருந்தாண்டா வைகையே ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்துனா லைக் இங்கேருந்து இல்லை, இங்கேருந்து எல்லாம். அப்போ எங்கேருந்து? வருஷநாடுன்னு. வருஷநாடுலேருந்து இங்கே வருதா?
வாலிப்பாறையில் ஒரு டேம் இருக்கு. வாலிப்பாறையிலேருந்து அந்த டேம்லேருந்து இங்கே வருதான் தண்ணி. இதுதான் வைகை தண்ணி, வைகை ஆறு. தேனி இது அந்த இடம் பேர் என்ன சொல்கிறா? டானா தோட்டம். டானா தோட்டம். இவரோட பேர் வந்து ஹரிஷ். ஆமாம், நாங்கள் வந்து ஒரு 100 ஹரிஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். தண்ணியே இல்லாமல் ஒரு தண்ணி வரல இப்போ ஆக்சுவலாக. இதான் வைகை ஆறு. இங்கேருந்து தான் வந்து மதுரை இந்த சைடெல்லாம் வருது. அது வைகை டேம்ல இருந்து வருதுடா. இதெல்லாம் போய் வைகை டேம்ல போய் சேர்ந்துரும்டா. இதெல்லாம் போய் வைகை டேமில் சேர்ந்துருமா? அங்கே போயிரும்டா. அங்கே அவங்க ஸ்டோர் பண்ணிப்பாங்கடா. தண்ணி அதிகமாக வரப்போ திறந்துருவாங்கடா. ஓ, மற்றபடி குடிக்கிறதுக்கு மட்டும் சப்ளை ஆகிட்டே இருக்கும்டா. இந்த மலை பேர் என்ன? இந்த மலை இப்படி இருக்குல்ல, ஊர் அது? ஏய் சும்மா ஏதாவது கதையை அடிச்சு விடாதா. எங்கேயா போற? என்ன பேர்கிள்ஸ் மாதிரி பண்றியா? படிச்சுட்டு இருக்கு. மரம் அடிக்க வரும்டா, பெருசாக இருக்கும். இந்த ப்ரௌன் கலரில் இருக்குமே, பாண்டா மாதிரி இருக்கும். பார்க்க நான் சுருளியில் பார்த்துருக்கேன். நுனி வேர்ல இருந்து தான் தண்ணியை இழுக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு வந்து அதிகமாக அது இழுக்கிறதுக்கு எங்கேருந்து வரும்னா 10 மீட்டர் நீளத்தில் இருக்கிற அந்த வேர்ல இருந்து தான் அதுக்கு ஃபுட் சப்ளை ஆகும். அதான் மெயின் வேர். பக்கத்தில் சின்ன சின்ன வேர் இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் அவ்வளோ பெருசாலாம் அதுக்கு இம்பாக்ட் இருக்காது. அதாவது லாங்ல இருக்க வேர்ல தான் அதிகமாக தண்ணி எடுக்குன்ற. ஆமாம், 10 மீட்டர் வரைக்கும் வேர் போகும். அந்த நுனி வேர்ல இருந்து தான் ஃபுட்டு எடுக்கும். தண்ணி குடிக்குதுல்ல, அதுதான் அதிக சத்து இருக்கு. அதனாலதான் இப்படி பாத்தி போட்டு விட்டுறோம்னு இருக்கு, நமக்கு நல்லா காப்பு இருக்கும். காப்பு எல்லாருமே பாரு, காப்பு இருக்கு. இல்ல இப்ப பிலிப்பினோஸ் அவங்களோட மெத்தட் தெரியுமா அவனுக்கு? நடுவுல பெரிய குழியா தோண்டி தண்ணியை ஃபுல்லா இது பண்ணி ஏற்றி வச்சிருவாங்க. ஏன் வைக்கிறாங்க இப்படி? அதான் தென்னமரத்தோட வேர் அவ்வளவு தூரம் போகும். அதான் அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணா நல்லதா? நல்லதுதான். ஆனா வேறு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுவும் வேஸ்ட். கரெக்டா அவங்க ஆமா, அதுதான் காத்தடிக்கும் போது டக்குன்னு சாஞ்சுதான் சாஞ்சதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா அந்த கேப் பார்த்து பண்ணணும்.